அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமரோலஜிஸ்ட். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் போட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த பதிவு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக தான். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருக்க இந்த ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்வாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் எப்போ நடக்கணும் போது பிலீவ் இன் தி ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தால் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒன்லி மெத்தடை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த மெத்தடுக்கான ரிசல்ட்டுன்றது கண்டிப்பாக ரொம்ப கம்மியான சான்ஸ் தான். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஆக்ஷனில் இல்லைன்னா கண்டிப்பாக அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. நீங்கள் உங்களுடைய ஆக்ஷனையும் போடணும். உங்களுடைய வேலை நீங்கள் செஞ்சுட்டே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ரிசல்ட், நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கிராட்டிடியூட் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் பற்றி பார்க்கலாம். நம்மக்கிட்ட எல்லோருக்கிட்டேயுமே ஒரு மந்த்லி சேலரின்றது ஒன்று வரும், மணின்றது ஒன்று வரும். ஸோ அந்த மணி வரும்போது நம்ம ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக கிராட்டிடியூட் தேங்க் கிவிங்கோட இருக்கணும். நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட், ஒரு சேலரியே வந்துருச்சு அப்படின்னும் பொழுது, நாளைக்கு இஎம்ஐ இருக்குது, அதுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன், இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த மணியை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன் மந்த் உங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அந்த மணி உங்ககிட்ட வருது. சேலரியாவோ இல்லைன்னா பிஸ்னஸில் கிளைண்ட் கிட்டே இருந்தோ ஏதோ ஒரு மணி ஃபார்மில் வருது. மணின்றது எனர்ஜி தான். ஒரு எனர்ஜி நம்மக்கிட்ட வரும்பொழுது அதை அப்ரிஷியேட் பண்ணி கிராட்டிடியூடாக அதுக்கு இருங்க. தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீ என்கிட்ட இன்றைக்கி வந்திருக்க, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நான் உன்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு கிராட்டிடியூடாக தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க. ஸோ ஒரு 2 days நீங்கள் உங்களுடைய மணியை சேஃபாக வச்சுக்கோங்க. எந்த செலவு இருந்தாலும் 2 days ஒரு 1 day கழிச்சு பண்ணிக்கலாம். அப்பப்போயே பண்ணும்பொழுது வர அமௌண்ட் எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கும், உங்ககிட்ட நிற்கவே நிற்காது. ஸோ தட் நீங்கள் 1 day வாச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ கேஷாக இருந்தால் உங்கள் கையிலையோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா 1 day ஆஃப்டர் நீங்கள் அதை செலவு பண்ண, நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக என்ன செலவு இருக்குதோ அதை பண்ணலாம். நீங்கள் செலவு பண்ணும் பொழுதுமே, நீ என்கிட்ட இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை என் வாழ்க்கையில் கொடுத்த, அதே மாதிரி மற்றவங்க கிட்ட நீ போகிற, நீ எப்படி போறியோ அப்படியே நீ என்கிட்ட வரணும். என்கிட்ட என்னென்னலாம் நல்ல விஷயம் பண்ணியோ அது எல்லாமே மற்றவங்களுக்கும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கலாம். வெளியில் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு காசு எடுத்து கடையில் கொடுக்கும் போது இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஒரு கிராட்டிடியூடாக அந்த செலவையும் பண்ணலாம். நீ போகிற மாதிரி என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு காசு எடுத்து கொடுங்க. ஸோ அந்த மணி உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் மறுபடியும் ரிட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். மணின்றது ஒரு எனர்ஜி, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். எந்த ஃபார்மில் பணம் வந்தாலுமே அதை அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்க மணி நம்மளை மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாராக இருந்தாலும் மதிக்கிறவங்க கிட்ட தான் போவோம், மதிக்காதவங்க கிட்ட போக மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் பணன்றதுக்கு உருவம் இல்லை, அதுக்கு ஃபீலிங் இல்லை, இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் அது ஒரு எனர்ஜி ஃபார்ம். அந்த எனர்ஜியை மதிக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக அந்த பணம் போகும். நீங்கள் பணம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம், கஷ்டப்படுறேன் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மணி உங்ககிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. மணி ஈஸ் அண்ட் கிரேஸாக வர விஷயம். எனர்ஜியை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே கொடுக்கும் பொழுது அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் கிவிங் பண்ணி கொடுங்க. வரவேற்கும் பொழுதும் வெல்கம் பண்ணும் பொழுதும், நான் 1 மாதத்துக்கான சேலரி இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அதை விட்டுட்டு நீ என்கிட்ட வந்திருக்க, என் உழைப்புக்காக நீ என்கிட்ட வந்திருக்க, நீ என் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி வெல்கம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.